சங்கீதம் 121, பேஜ் நம்பர் 751, 121வது சங்கீதம். என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ நான் எங்க பாக்குறேன்னா பர்வதம், மலை இல்லையா? சோ வந்துட்டு நான் எங்க பாக்குறேன்னா மலையை நோக்கி பாக்குறேன். இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கு பாத்துறீங்கன்னா, லுக் அப் டு த காட். நம்ம பிரச்சனை வரும்போது எப்பவுமே கீழே பார்த்து சோர்வடைகிறோம். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம மேல பார்க்க வேண்டியது மேல. லுக் அப் டு த காட். ஏன்னா காட் வந்து மேல அந்த உயர்வான பர்வதத்துலதான் இருக்கிறாரு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு மேலாக என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். எப்பவுமே நம்மளை விட கீழே இருக்கிறவங்க மேல பார்த்துதான் நம்ம கிட்ட கேட்கிறாங்க. நம்ம ரோட்ல நம்ம கடந்து போகும்போது கூட ஒருத்தர் கையேத்தி நம்ம கிட்ட கேட்கிறாருன்னா அவர் நம்மளை மேல ஏறெடுத்து பாக்குறாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு நம்மளுடைய உதவி தேவைப்படுது அந்த இடத்துல. அதுதான் பாத்துட்டீங்கன்னா ஆகார் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கேரக்டர் இந்த பைபிள்ல நிறைய வாட்டி அண்ணா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆபிரகாம் அவங்களை அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு வறண்ட ஒரு தேசத்துக்குள்ளால போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க குழந்தைய கூட தண்ணி கிடைக்கல. அப்போ அவங்கனால அவங்க அந்த குழந்தையோட தண்ணி அந்த தாகத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அப்போ என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்லாம என்ன சொல்றாங்க, கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது அங்க என்ன ஆகுது, ஒரு துறவு இருக்குது. ஆக்சுவலா அந்த ஏரியால துறவு இருக்காது. ஒரு வறண்ட நிலம், ஒரு வறண்ட ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடம். ஆனா அங்க ஒரு துறவு இருக்குது. அந்த துறவு யாருன்னு பாத்துட்டீங்கன்னா பீர்லகாய்னு சொல்லக்கூடிய பரிசுத்த ஆவியானவரின் துறவு. சோ அன்னைக்கு வந்து அவங்க கர்த்தரை நோக்கி ஏறெடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு அங்க ஒரு வற்றாத ஒரு துறவு கிடைக்குது. அதுதான் சொல்லுவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு கஷ்டப்பட்டவங்க, கீழ்மையில இருக்கிறவங்க, சிறுமைப்படுத்தவங்க மட்டும்தான் ஏறெடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கான உதவிக்காக, அவங்களுக்கான அங்கீகாரத்துக்காக தான் அவங்க ஏறெடுத்து பாக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேதுருவும் யோவானும் இந்த அலங்கார வாசலுக்குள்ள போகும்போது ஒரு சப்பானி ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு. அவர் என்ன பண்றாரு, ஏறெடுத்து பாக்குறாரு. அங்கேயுமே ஏறெடுத்து பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா உதவிக்காக, ஒரு அங்கீகாரத்துக்காக நம்ம என்ன பண்றோம், மேல் நோக்கி பாக்குறோம். ஸோ நம்மளோட வேண்டுதல்கள் எப்படி இருக்கிறோம்னு பாத்துட்டீங்கன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். லுக் அப் டு த காட். நான் வந்து மேல பாக்குறேன். அப்போதான் எனக்கு அவர்கிட்ட இருந்து ஒத்தாசி வரான். வேற யாராச்சும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்களா? நிச்சயமா கிடையாது. நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஆல்மைட்டி அவர் தான். செகண்ட் வசனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ எனக்கு யார்கிட்ட இருந்து ஒத்தாசை வரும்? கர்த்தர்கிட்ட இருந்து. அதுவும் எப்படிப்பட்ட கர்த்தர்? எல்லாத்தையும் உருவாக்கின ஒருத்தர்கிட்ட இருந்து தான் எனக்கு வந்து ஒத்தாசை வரும். அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க ஏறெடுக்கிறவர் வந்து எல்லாவற்றையும் படைத்த ஒருவர். அவரை ஏறெடுக்கும் போது உங்களுக்கு எல்லாமே, நீங்க கேட்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் விசுவாசித்துக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அதனால நான் ஏறெடுத்து பாக்குறேன். என்னுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களும் என்ன ஆகும், அவர்கிட்ட கேட்குது, எனக்கு அது நிச்சயமாக கிடைக்கும். மூன்றாவது வசனம், உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர். உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார். ஸோ இங்க இருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு அம்மா இல்லையா, குழந்தைங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு குழந்தைய எப்படி வளர்ப்பாங்க அப்படின்ட்டு. ஒரு குழந்தை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும்போது நம்ம ரொம்ப கேர் பண்ணுவோம். இப்போ ஒரு குரூப்ல எல்லாருமே பேசிட்டு உட்காந்துருப்போம். ஆனா ஒரு அம்மாவோ அப்பாவோ ரொம்பவே கன்சர்னா காஷியஸா இருப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தை கரெக்டா விழும்போது போய் அவங்க கரெக்டா கேட்ச் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணிருக்கோம் இல்லையா? என்ன பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்பவுமே இந்த குழந்தை மேலதான் அந்த எண்ணம் இருந்துட்டே இருக்கும். கரெக்ட் டைம்ல போய் கேட்ச் பண்ணுவாங்க. கரெக்டா அந்த குழந்தை ஏதாச்சும் வாயில வைக்கும் போது போய் எடுப்பாங்க. ஸோ ஒரு சாதாரண ஒரு அம்மா அப்பாவே இவ்வளோ காஷியஸா இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா 24/7 அவர் வந்து ஹீஸ் விஜிலன்ட், நம்மளை எப்பவுமே பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, உன் காலை தள்ளாட ஒட்டார். எந்த இடத்துல நீ கேஷுவலா போயிட்டு இருக்கும்போது உனக்கு சறுக்கிற மாதிரி இருக்கும்போது யாரோட கை வந்து தாக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கர்த்தருடைய கை வந்து உன்னை தாங்கும். ஸோ அவர் மேல பாரத்தப்படி நீ போயிட்டே இரு. அதே மாதிரி உன்னை காக்கிறவர் உறங்கார். எப்பவுமே அவர் வந்து தூங்க மாட்டாரு. அடுத்த வசனம், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா, நெய்தர் ஸ்லீப்ஸ் ஒரு நோர் ஸ்லம்பர்ஸ். அதாவது அவர் தூங்குறதே கிடையாது. அவருடைய இந்த கண்ணு வந்து நம்ம மனுஷனுடைய கண்ணு வந்து நிறைய வாட்டி சிமிட்டும். மோர் தென் க்ரோர்ஸ் டைம் வந்து அது சிமிட்டும். அது பாத்துட்டீங்கன்னா அது நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுக்குது. அது சிமிட்டுறதுனாலதான் நம்மளுக்கு கண்ணுல வந்து அந்த மோய்ச்சர் இருக்கு, நம்மளுக்கு வந்து இந்த கண் பார்வை நல்லா இருக்கு. ஆனா பாத்துட்டீங்கன்னா அவர் வந்து
கண்ணை ஒரு வாட்டி கூட மூடி திறக்கிறது இல்லை. ஏன்னா அவ்வளோ காஷியஸா அவ்வளோ கான்சென்ட்ரா இருக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா, he is always vigilant and watchful. இப்போ எக்ஸாம்பிள் எல்லாம் இந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் வருவாங்க, கரெக்டாக கீனாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அதை விடவே காட்டிலும் அவருக்கு என்ன ரொம்பவே ஷார்ப்பான ஒரு விஷன் நம்ம மேலே வச்சிருக்கிறாரு. அதுவும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ மார்னிங் டைமில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். மார்னிங் டைமில் லாரி டிரைவர்ஸ்லாம் வரும்போது அந்த 3 AM to 5 AM பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு ஒரு 3 மணி வரைக்கும் கூட நம்ம முழிச்சுக்கலாம். ரொம்ப வந்து காஷியஸாக இருந்து முழிச்சுப்போம். அதுக்கு மேலே என்ன ஆகும்னா நம்மள அறியாமலே நம்ம தூங்குவோம். அதனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வருது. ஸோ நம்மளோட லைஃப்ல எந்த ஆக்சிடென்ட்டுமே இல்லாமல் நம்ம பீஸ்ஃபுல்லாக சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த 24/7 அதுவும் என்ன இன்டூ 365 குவார்டர் டேஸ் அவர் வந்து அதே தான் வேலையாக வச்சிருக்கிறார். ஸோ என்னன்னா நம்ம அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம செஞ்சுட்டே போக வேண்டியதான். நம்ம தடரும் போதை இடரும் போதை நம்மளை காக்கிறவர் அவராக இருக்கிறாயாம. நெக்ஸ்ட், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது கரத்தில், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஸோ அவர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். யோவான் 17:15 யாராச்சும் வாசிக்க முடியுமா? நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நாம் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் வந்து நமக்காக எதற்காக வேண்டுகிறாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மள வெறுமனே இந்த உலகத்துல இருந்து அவர் எடுத்துட்டு போறதுக்காக அவர் வேண்டல. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய தீமைகள்ல இருந்து எல்லாமே நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 6 தடவை காப்பார் காக்கிறவர் அந்த மாதிரி வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவருடைய வேலையே என்னன்னா நம்மளை காக்குறார், நம்மளை பாதுகாக்கிறார். ஸோ என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய வலது பக்கத்துல அவர் எப்போதுமே நம்மளுக்காக இருக்கிறார், நம்மை காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் மரியாள் கேட்கிறாங்க, யூதன் வந்து சொல்லும் போது நான் என் புருஷனை அறியேன், அப்போ வந்து எனக்கு எப்படி இதெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் யாரால சம்பவிக்கும்னு பாத்துட்டீங்கன்னா கர்த்தர்னால மட்டும்தான் சம்பவிக்கும். அடுத்த வசனம், பகலிலே வெயிலாக்கிலும் இரவிலே நிலவாக்கிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இப்போ இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கு வெளியில போயிட்டோம்னா நம்மளால 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியறது இல்லை, அவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனா நம்ம எங்க போனாலுமே நம்மளுக்கு சுத்தி ஒரு ஷீல்டு இருக்கு. கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி இருக்கும். அதை தாண்டி எதுவுமே நம்மளுக்கு வராது. ஸோ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா என்ன, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உனக்கு எதுவுமே ஒன்று சேதப்படுத்தாது. ஏன்னா உங்க கூடவே இருக்கிறது யாரு, தேவனாகிய கர்த்தர், நான் உங்கூட இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதனால அவரே தப்புவிப்பார். அவரே நம்ம கிட்ட வந்து நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா இன்னல்கள்ல இருந்தும் நம்மளை தப்புவிப்பார். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல எல்லாமே அழிஞ்சிருக்கும், அந்த ஏரியால எதுவுமே இருக்காது. ஒரு கோழி மட்டும் அதனோட சிறகை விரிச்சு அப்படியே கருகி இறந்துருக்கும். ஆனா அந்த கோழியை தூக்கிட்டு பாத்தீங்கன்னா அதனோட 7 குஞ்சுமே உயிரோட இருக்கும். ஏன்னா அந்த கோழி நினைச்சிருந்தா அதை விட்டுட்டு ஓடி இருக்கலாம். ஆனா அந்த கோழி என்ன பண்ணுது, தன்னோட உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த குஞ்சுங்களை காக்குது. அதே மாதிரிதான் அவர் வந்து எல்லா கஷ்டத்தையும் அவரையே எடுத்துட்டு அந்த சிலுவை முதல் கொண்டு இப்ப வரைக்குமே எல்லா கஷ்டத்தையுமே அவரே தனக்குள்ள வாங்கிட்டு நம்மளை என்ன பண்றாரு, தப்பு வச்சு வழி நடத்திட்டு வர்றாரு. 7வது வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குகளுக்கு விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். ஏன்னா ஆத்மா வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஆத்மா தான் நம்மளை அவரை துதிக்க வைக்குது, அவரை நினைக்க வைக்குது. அந்த ஆத்மா தான் இந்த அளவுக்கு வரைக்கும் நம்மளை நடத்த வைக்குது. ஸோ இந்த உலகத்துல இருந்து வரக்கூடிய எல்லா பொல்லாங்குகள்ல இருந்தும் நம்மளை காப்பாத்தி அவர் மட்டும்தான் என்ன பண்றாரு, ஒரு நிழலா நம்ம வலது பக்கத்திலேயே இருந்து நம்ம இடரும் போது தடுமாறும் போதெல்லாம் அவர் தான் நம்மளை என்ன பண்றாருன்னா வழி நடத்திட்டே வர்றாரு. கடைசி வசனம், கர்த்தர் உன் போக்கையும் உன் பலத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணும்போது பண்றோம், போக்கிலும் வரத்திலும் என்ன பண்ணுங்க, கூடவே இருங்க, கூடவே இருந்தீங்கன்னா பாதுகாத்துக்கோங்க. அப்புறம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இதை வந்து யூதா எழுதின கடைசி அந்த 2 வசனங்கள், பேஜ் நம்பர் பாத்துட்டீங்கன்னா 333 என் கூட சேர்ந்து வாசிங்க. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். நல்லா நோட்டுங்க, வலுவாதபடி உங்களை காக்கவும். எந்த இடத்துலயுமே உங்களை விட்டு கொடுக்காம, எந்த இடத்துலயுமே நம்ம சறுக்கி போகாம நம்மளை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட.
அவர் நினைச்சா உலகத்துல கூட நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. அதுல வச்சு நம்மள சந்தோஷமா பார்த்துக்க முடியும். ஆனா அவர் எங்க நம்மளை சந்தோஷமா வச்சிருக்காருன்னா தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் என்ன அர்த்தம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த குற்றமுமே இல்லாம நம்மளுடைய குற்றமெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணாரு, குருது சிந்தி பலியானாரு. இப்போ நம்ம இன்னுமே குற்றமற்றவர்களாய் இருக்கிறதும் அவர்னாலதான். ஸோ என்ன பண்றாருன்னா மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். யாருக்கு அந்த எல்லா வல்லமையுமே இருக்கு? அவர்னால மட்டும்தான் முடியும். ஸோ தாம் ஒரு அடுத்து 25 தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். என்ன பாத்தீங்கன்னா அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே. அவர் பார்த்துட்டு ஒருவரே ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு தான் முக்காலம் எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ பார்த்தீங்கன்னா ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு தான் எல்லா கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்போ இருக்கிற மாதிரி எப்பவுமே இருக்கணும். அவருக்கு எப்பவுமே இருக்கும். அவர் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கக்கூடியவர். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, ஆல்மைட்டியா இருக்கிறாரு. ஸோ அவரை வந்துட்டு நம்ம மகிமைப்படுத்தி அவரை தொழுது அவர் கூடவே நம்மளுடைய வாழ்க்கை பயணம் வந்துட்டு போகணுங்கிறது தான் அவருடைய ஆசை மட்டும் இல்லை, நம்மளுடைய மோட்சமும் கூட. ஹல்லேலூயா.